விஜய் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அங்க வந்து பார்த்துட்டுருக்காரு. டாக்டர்ஸ்கிட்ட எல்லார்கிட்டயுமே கேட்குறாரு. அப்போ வந்து அவங்க சொல்றாங்க, "இந்த மாரி இவங்கள வந்து ட்ரீட்மெண்ட்லாம் வந்து நீங்க வீட்ல வச்சு தான் குடுக்க முடியும். சார் உங்கள மட்டும் தான் சார் அவங்களுக்கு அடையாளம் தெரியுது. அதனால நீங்க தான் கூட இருக்கணும் அவங்களுக்கு." அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாரு. "இல்ல சார் இவங்க வந்து இங்கேயே இருந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கலாமே. நான் அப்பப்போ வந்து பார்த்துட்டு போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. "இல்லங்க அப்படி பண்ண முடியாது. உங்ககிட்ட மட்டும் தான் அவங்க வந்து எல்லாமே வந்து பேசணும்னு நினைப்பாங்க. ஏன்னா நீங்க ஒரு ஆள் தான் தெரிஞ்ச முகன்றபோது அவங்க உங்ககிட்ட தான் எல்லாமே பேசுவாங்க. அப்போ இன்னும் வந்து அவங்களுக்கு பழைய நினைவுகள்லாம் வர்றதுக்கு நீங்க தான் முக்கியமா காரணமா அமைய முடியும். அதனால நீங்க தான் சார் வந்து அவங்க கூட இருக்கணும். ஒருவேளை ஹாஸ்பிட்டலே அவங்க கூட இருந்தாலும் நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கூட இருக்கணும் சார். அதுக்கு நீங்க வீட்ல வச்சே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம விஜய் யோசிக்கிறாரு. உடனே வெள்ளாவ பார்த்தாலும் ரொம்ப பாவமா இருக்கு அவருக்கு. உடனே வந்து சரி வேற வழியே கிடையாது. ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரிக்கு கால் பண்றாரு. "காவேரி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் காவேரி" அப்படின்னோனே, என்ன விஷயங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்து எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்கிட்ட என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? சொல்லலாம்ல அப்படின்னோனே, "இல்ல வெண்ணிலாவ வீட்டுக்கு கூட்டின்னு வந்துருவா" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அத கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து இந்த விஷயத்த என்கிட்ட ஏன் கேட்குறீங்க? உங்க இஷ்டங்க அப்படின்றாங்க. "என்ன காவேரி இப்படி சொல்ற?" இல்ல வெண்ணிலாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் குடுக்கணும்னா நம்ம வீட்ல வச்சு தான் பார்த்துக்கணுமா? பழைய நினைவுகள்லாம் அவங்களுக்கு வர்றதுக்கு நம்ம வந்து பழையபடி பேசினா தான் முடியுமா? நான் இருந்தா தான் எல்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால வெண்ணிலாவ உடனே டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு வேற சொல்றாங்க. அதனால நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடவா? அங்க வச்சு வெண்ணிலாக்கு வந்து நான் பழைய நினைவுகள்லாம் ஞாபகப்படுத்த வசதியா இருக்கும்லன்னோனே, "இதில நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. இது உங்க இஷ்டம். இது உங்க வீடு இல்லையா? நீங்க தானே முடிவு எடுக்கணும். என்ன காவேரி இப்படிலாம் பேசுற? வேற என்ன நான் சொல்றது? அப்போ உனக்கு விருப்பம் இல்லையா?" அப்படின்னோனே, இங்க பாருங்க வெண்ணிலாக்கு ட்ரீட்மெண்ட் குடுத்தாகணும்னு சொல்றீங்க. முக்கியம்ன்றீங்க. அப்படின்னும்போது முடிவு எடுத்துட்டு தானே என்கிட்ட கேட்டிருப்பீங்க. அதனால உங்க இஷ்டம் தான் நான் சொல்ல முடியும். அப்புறம் நீங்க யோசிச்சு பண்ணுங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல." அப்படின்றாங்க. "நீ சொல்லிட்டல்ல காவேரி, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு இது போதும் காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுடுறாரு. என்கிட்ட கேட்டீங்க, "வெண்ணிலாவ கூட்டின்னு வந்துருவான்னு கேட்டீங்க. ஆனா வந்து இதில உனக்கு விருப்பம் இருக்கான்னு எங்க விஜய் நீங்க கேட்குறீங்க? நீங்க கேட்டது பார்த்தா வெண்ணிலாவ கண்டிப்பா கூட்டினே வரணுன்ற போல கேட்குறீங்க. எனக்கு நீங்க வெண்ணிலா கூட இருக்கிறதோ, நல்லபடி பார்த்துட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் குடுக்குறதோ எனக்கு பிரச்சனையே இல்லங்க. ஆனா நீங்க என்னையும் கேர் பண்ணிக்கணும்ல. என்ன சுத்தமா கண்டுக்காம வெண்ணிலா வந்தோனே வெண்ணிலா தான் முக்கியன்ற மாரி இருக்கிறது தாங்க எனக்கு கஷ்டமா இருக்கு. அதுதாங்க என்னால தாங்கிக்க முடியல." அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு மனசுலயே யோசிச்சுட்டு இருக்காங்க இங்க காவேரி. இங்க வந்து விஜய் வந்து வெண்ணிலாவ கூட்டிட்டு வீட்டுக்கு வராரு. இத பார்த்துட்டு தாத்தா, "என்னப்பா நீ வீட்டுக்கு கூட்டின்னு வந்திருக்க? என்கிட்ட சொன்னேன்ல நான்ப்பா" அப்படின்னு சொல்றாரு. "இல்ல தாத்தா நான் காவேரி கிட்ட சொல்லிட்டேன். காவேரி தான் வந்து சரி ஓகே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொன்னா தாத்தா. நீங்க தானே சொன்னீங்க, காவேரிக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்க போதுப்பா. அதனால வேணாம்ப்பா அவாய்ட் பண்ணிக்கணும். இப்ப காவேரிக்கே பிரச்சனை இல்லாதபோது வீட்டுக்கு கூட்டின்னு வந்தா என்ன தாத்தா தப்பு?" அப்படின்னோனே, இவன் புரிஞ்சு செய்றானா? புரியாம செய்றானா? ஒண்ணுமே புரியலையே! நம்ம சொல்றது இவன் ஏன் எதுவுமே சரியாவே எடுத்துக்க மாட்டேங்கிறான்? இவனுக்கு என்னத்த நான் புரிய வைக்கிறது? அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா யோசிக்கிறாரு. சரிப்பா உள்ள வா" அப்படின்னோனே, காவேரி வந்து வராங்க. காவேரி வந்து "காவேரி பாத்தியா நான் வெண்ணிலா வந்துட்டா. வெண்ணிலாக்கு இதுக்கப்புறம் நல்லபடியா நம்ம பார்த்துக்கணும். சீக்கிரமாவே குணப்படுத்தியலாம் சொல்லியிருக்காங்க காவேரி" அப்படின்னோனே, "அப்படிங்களா? ரொம்ப நல்லதுங்க" அப்படின்றாங்க. சரி வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு "இப்ப எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா?" "நல்லா இருக்காங்க காவேரி. எந்த பிரச்சனையும் இல்ல அவளுக்கு. என்னன்னா பழைய நினைவுகள் மட்டும் வரணும். அதுக்கு நெறைய வந்து சொல்ல வேண்டியது இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து வெண்ணிலாவ பத்தி பேசிட்டே போறாரு. லாங் ஸ்டாப்பா வெண்ணிலாவ பத்தி பேசுறாரு. "வா வெண்ணிலா" அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சு கூட்டின்னு வராரு. வெண்ணிலா வந்து என்ன பண்றாங்க, அப்படியே வந்து விஜயோட கைய டைட்டா பிடிச்சுக்கிறாங்க. அப்படியே ஹக் பண்ற மாதிரி ரொம்ப டைட்டா பிடிச்சுக்கிறாங்க. "பயப்படாத வெண்ணிலா, ஒண்ணும் இல்ல. நீ பயப்படக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து வெண்ணிலாவோட கைய வந்து அப்படியே தடவி குடுக்குறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து தாங்கவே முடியல நம்ம காவேரியால. அவங்களுக்கு ரொம்ப பதட்டமாவும், ரொம்ப டென்ஷனாவும் இருக்கு இத பார்த்துட்டு. இத தாத்தா வந்து கவனிச்சுறாரு. "சரிப்பா, வெண்ணிலாவ கூட்டின்னு வந்து இங்க உட்கார வைப்பா. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. எதுக்கு அங்கேயே நின்னுக்கிட்டு?" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, அதுக்கப்புறம் வந்து "வா வெண்ணிலா" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்து உட்கார வைக்கிறாரு. "ஐயோ! தாத்தா மறந்துட்டேன் தாத்தா. சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை போடணும்னு சொல்லியிருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு அத எடுத்து "வா வெண்ணிலா" அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து வாயில போட்டுட்டு அவரே வந்து தண்ணியும் ஊத்தி விடுறாரு. இதையெல்லாம் பார்க்கும்போது தாத்தாக்கு ஒரு மாதிரி இருக்கு. "இல்லப்பா, நீ வந்து நெறைய வேலை இருக்கும்ல உனக்கு. ஒரு கேர்டேக்கர் வச்சுட்டா என்ன வெண்ணிலாக்கு" அப்படின்னு சொன்னோனே, "தாத்தா கேர்டேக்கர்லாம் நம்மள மாரி பார்த்துப்பாங்களா? அதெல்லாம் நானே பார்த்துப்பேன் தாத்தா. இப்ப தான் காவேரி ஆஃபீஸ பார்த்துக்கிறாள்ல. அப்புறம் ஆஃபீஸ்க்கு போ வேண்டிய அவசியமும் இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் நானே பார்த்துக்கிறேன் வெண்ணிலாவ." தாத்தாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இத பார்த்த காவேரியால தாங்கிக்க முடியாம அங்கருந்து வந்து